HbA1c 10க்கு மேல வச்சோம்னா கட்டாயம் அது மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷனை அதிகப்படுத்தும். இது தொடர்ந்து வச்சிருந்தா மட்டும் இல்லைங்க, ஒன்லி ஒன் டைம் நீங்க 10க்கு மேல போனா கூட உங்களோட மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் விழித்திரை பாதிப்பு, கால் நரம்பு பாதிப்பு, இல்ல கிட்னி பாதிப்பு வந்து ஆரம்பமாயிடும். அதுக்கப்புறம் நீங்க சுகரை சரி பண்ணா கூட அந்த கிளைசீமிக் மெமரின்னு சொல்லுவோம். கிளைசீமிக் மெமரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீடிக்கும். உதாரணத்துக்கு நீங்க கார்ல ஒரு டயர்ல ஏர் ப்ரெஷர் கம்மியா வச்சு டிரைவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பட்டன்ஸ் வந்து வேர் அண்ட் டயர் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கார் டயர் நார்மல் வச்சா கூட அது சரி ஆகாது. அது மட்டும் இல்லாம அந்த டேமேஜ் ஆனது இன்னும் ஃபாஸ்டா டேமேஜ் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால எக்காரணத்தை கொண்டும் HbA1c 10க்கு மேல விடாதீங்க. ஸோ 8.5ல இருந்தே வந்து குளுக்கோடாக்சிட்டி ஆரம்பிக்கும். 10க்கு மேல அது சிவியரா இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டேபிள் அண்ட் ஸ்டெடியா உங்க HbA1c 7 கிட்ட வச்சுக்க பாருங்க.